தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நான் வாசித்த இந்த வேத பகுதி நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. சரி, இந்த 4 அதிகாரத்தில் தான் how can we be joyful in the Lord, நாம் எவ்வாறு கர்த்தருக்குள்ளாக எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த 4 அதிகாரத்தை பவுல் எழுதுகிறார். சரி, இந்த வசனம் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த வசனம் தான். 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சரி, இந்த பகுதியை ஒட்டித்தான் நான் வாசித்த இந்த வேத பகுதியும் வருகிறது. சரி, இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அதை இப்படியாக கொடுக்கலாம்: ரைட் திங்கிங். ரைட் திங்கிங், அதாவது சரியான முறையில் சிந்தித்தல். சரி, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தவறான முறையில் நாம் சிந்திக்க கூடாது என்று பவுல் இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ராங் திங்கிங் லீட்ஸ் டு ராங் ஃபீலிங். தவறான சிந்தை அல்லது தவறாக யோசித்தல் நம்மை தவறான உணர்வுகளுக்கு நேராக கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது the heart and mind are pulled and we are strangled by worry. இப்படி செய்யும் போது அந்த தவறான உணர்வுகள், தவறான சிந்தைகள் நமது இருதயத்தையும் சிந்தையையும் பாதித்து நம்மை கவலைக்குள்ளாக கொண்டு போகும். அதாவது நம்மை கவலைப்பட செய்யும். ஆனால் பவுல் இங்கே அவர் சொல்லும்போது that Christian that we have to think rightly, so we have to have right thinking. சரியான சிந்தை நமக்கு அவசியம் என்று இந்த 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அப்ப 8வது வசனத்தை நான் புரிந்து கொள்வதற்கு ரைட் திங்கிங் என்ற வார்த்தை உதவியாக இருக்கு. சரி, பொதுவாகவே இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தை நான் புரிந்து கொள்வதற்கு பவுல் 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். முதல் வார்த்தை என்ன அப்படின்னா கிரைஸ்ட், கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அநேக இடங்களில் அந்த வார்த்தை வருகிறது. 2வது வார்த்தை ஜாய், சந்தோஷம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையும் பல விதங்கள், அதாவது பல பெயர்களில் களி கூறுதல், மகிழ்ச்சி, சோ இது போன்றதான வார்த்தைகளாக இணைத்து ஜாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3வது வார்த்தை மைண்ட், சிந்தை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதில் தான் 2வது அதிகாரத்தில் கூட 5வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்றெல்லாம் நான் வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்து, 2வது சந்தோஷம், 3வது சிந்தை. இப்போது நாம் படித்த இந்த 8வது வசனமும் நமது சிந்தையை சார்ந்தது. அதனால தான் ரைட் திங்கிங் என்ற தலைப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட். அப்ப இங்கே பவுல் எழுதும்போது ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையில் எவ்வாறு அல்லது எந்தெந்த காரியங்களை சரியான முறையில் சிந்திக்க வேண்டும் என்று இந்த 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். சரி, பாருங்க, பொதுவாக தமிழ் வார்த்தையோடு சில ஆங்கில வேதத்தில் நான் படித்த அந்த வார்த்தைகளையும் நான் பயன்படுத்த முயற்சி செய்கிறேன். அப்பொழுது நமக்கு அதனுடைய சரியான அர்த்தம் நமக்கு புரிய வரும். ரைட். இதில் 8 காரியங்கள் உள்ளன, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஆங்கிலத்தில் வாட் எவர் திங்ஸ் ஆர் ட்ரூ. வாட் எவர் திங்ஸ் ஆர் ட்ரூ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது பாருங்க, பொதுவாகவே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, we should always fill our minds with genuine and reliable things. We should always fill our minds with genuine and reliable things. அதாவது நமது சிந்தையை எப்பொழுதுமே நேர்மையான, உண்மையான, நம்பத்தகுந்த காரியங்களில் அதை நாம் நிரப்பி வைத்திருக்க வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு
புத்தகத்துல படிச்ச ஞாபகம் வருது. ஒரு சர்வே, அது சரியா ஒரு ஆய்வு இப்படியாக சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 8% மக்கள் உண்மையிலேயே தங்கள் காரியங்களை பற்றி அவங்க கரிசனையோடு யோசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. உண்மையிலேயே ஒரு சில மனிதர்கள், ஒரு 8% மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த காரியங்கள், கரிசனை, இது போன்ற காரியங்களை யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அதாவது நடக்கக்கூடியது. ஆனால் 92% மக்கள் ஜஸ்ட் தே இமேஜின் த திங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு காரியம் நடப்பதில்லை, நடப்பது போல பாவித்துக் கொள்வது. ஜஸ்ட் தே இமேஜின், அதாவது இட் வில் நெவர் ஹேப்பன். அது ஒரு பக்கம். இது ஒருபோதுமே நடக்காது. ஆனா நடக்கிறது மாதிரியே தங்களுடைய சிந்தனை என்ன செய்வாங்கன்னா யோசிப்பாங்க. சோ அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன வருது? இட் இன்வால்வ்ஸ் த மேட்டர்ஸ் தட் ஆர் பியாண்ட் தேர் கண்ட்ரோல். அப்ப அவர்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு போவதால் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அவர்களால் இருக்க முடியவில்லை. எனவே பவுல் இங்கே சொல்லும் போது, உண்மையுள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். சோ கிறிஸ்டியன் திங்கிங் that should fill our minds with genuine and reliable things. உண்மையான நடக்கக்கூடிய காரியங்களின் மீது நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு சிந்திக்க வேண்டும்? வாட் எவர் திங்ஸ் ஆர் நோபிள், அத தமிழ்ல ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. பாருங்க, the Greek term means worthy of respect. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான், worthy of respect. அதாவது மரியாதையோடு உள்ள அந்த ஒரு யோகியதையான ஒரு மரியாதை என்று கூட சொல்லலாம். சரி, அப்ப இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Believers are to meditate on whatever is worthy of respect or sacred. அப்ப கிறிஸ்தவ சிந்தை என்பது உண்மையிலேயே ஒரு மதிப்பை, ஒரு மரியாதையை கொண்டு வரக்கூடியதை அல்லது பரிசுத்தமான காரியத்தை தியானிப்பதை இந்த வார்த்தை காண்பிக்கிறது. மூன்றாவது வார்த்தை, நீதியுள்ளவைகள் எவைகளோ. வாட் எவர் திங்ஸ் ஆர் ஜஸ்ட், தட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் ரைட். அப்படின்னா என்ன? எது சரியோ அதை விளக்குகிறது. மூன்றாவது வார்த்தை கவனிங்கள், நீதியுள்ளவைகள் எவைகளோ. தட் மீன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் ரைட். எது சரி அதுதான் நீதி. சரி, அடுத்து பார்க்கும்போது, the believer is to think in harmony with God's standard or holiness. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் நீதி உள்ளவைகளை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பார்வையில் என்ன நிலையில் அது நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த தேவனுடைய நிலையின் அடிப்படையில், அல்லது God has a standard, God has standard, தேவன் ஒரு நிலை வைத்திருக்கிறார். அப்ப அந்த நிலைக்கு தகுந்தாற் போல, அதாவது ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்தோடு வாழ அழைக்கிறார் என்றால் பரிசுத்தத்தோடு நாம் வாழ வேண்டும். So it refers to the believer is to think in harmony with God's standard of holiness. தேவனுடைய அந்த பரிசுத்த பார்வையில என்ன நிலை வைத்திருக்கிறாரோ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதியை நாம் சிந்திக்க வேண்டும். நான்காவது, கற்புள்ளவைகள் எவைகளோ. அது ஆங்கிலத்தில் வாட் எவர் திங்ஸ் ஆர் பியோர். நான்காவது, வாட் எவர் திங்ஸ் ஆர் பியோர். தமிழ்ல கற்புள்ளவைகள் எவைகளோ. சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? that which is morally clean and undefiled. It refers to the high moral character of your personal life. அப்ப கற்புள்ளவைகள் எவைகளோ அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று கேட்டால், சுத்தமான, ஒரு கெட்டு போகாத, அதாவது ஒழுக்கம் சார்ந்த காரியங்களை இது குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இட் ரெஃபர்ஸ் டு தி ஹை அண்ட் மோரல் கேரக்டர் ஆஃப் எ பர்சனல் லைஃப். ஒரு தனிப்பட்ட நபரினுடைய ஒரு ஒழுக்க குணம், ஒழுக்க வாழ்வை பற்றி பேசுகிறது. அதுதான் கற்புள்ளவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வார்த்தை, அன்புள்ளவைகள் எவைகளோ. வாட் எவர் திங்ஸ் ஆர் லவ்லி. அன்புள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை நீங்க அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல படிச்சீங்கன்னா, இட் ஹேஸ் த ஐடியா ஆஃப் தட் விச் இஸ் அட்மைரபிள், அதாவது ஆச்சரியப்படக்கூடியது, அல்லது ஃபேர் டு கன்சிடர். ஒரு காரியத்தை அதை நாம் எடுக்கும்போது, பார்க்கும்போது அது ஆச்சரியப்படக்கூடியதாக அல்லது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். So the believers are to focus on whatever is kind or gracious. அப்ப கிறிஸ்துவுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்?
நமது சிந்தை மற்றவர்களுக்கு ஒரு கைண்டா, ஒரு இணக்கமாக, ஒரு கிருபை உள்ளதாக வலியுறுத்தக்கூடிய, கிருபையோடு வலியுறுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதுதான் அன்புள்ளவைகள் எவைகளோ என்று நான் வாசிக்கிறேன். அடுத்து, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, வாட் எவர் திங்ஸ் ஆர் ஆஃப் குட் ரிப்போர்ட். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அது ஆங்கிலத்தில் வாட் எவர் திங்ஸ் ஆர் ஆஃப் குட் ரிப்போர்ட். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹைலி ரெகார்டட் அல்லது த தாட் வெல் ஆஃப், அதை இப்படி கூட சொல்லலாம், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது ரெஸ்பெக்டிங் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்களை மதிக்கக்கூடிய, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே நற்கீர்த்தி என்று சொல்லப்படுகிறது. 7வதாக புண்ணியம் எதுவோ, அது ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா வெர்ச்சு அப்படின்னு இருக்கு. வெர்ச்சு, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் மோரல் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கரேஜ். அது ஆவிக்குரிய தைரியத்தை, தலை சிறந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தை அது காண்பிக்கிறது. கடைசியாக புகழ் எதுவோ, அது ஆங்கிலத்தில் பிரைஸ் ஒர்த்தி அப்படின்னு இருக்கு. பிரைஸ் ஒர்த்தி, அதாவது சம்திங் தட் டிசர்வ்ஸ் டு பி கமெண்டட், அதாவது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அதற்கு தகுதியுடைய என்று அர்த்தம். சரி, இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி என்ற நிலையில் நமது சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், சரியான சிந்தை அவசியம். ரைட் திங்கிங், we should have ரைட் திங்கிங், சரியான சிந்தை. அந்த சரியான சிந்தை என்னென்ன என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சோ உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ். சோ இவைகளே சிந்தித்து தேவநாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. தேவநாம மகிமைப்படட்டும். ஆமென்.